தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. வெற்றி துளசி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடில் ஒரு நியூ என்ட்ரி, வேறு யாரும் கிடையாது, அம்பிகா மேம் வந்து காமாட்சி அம்மனா வந்து இன்றைக்கி எபிசோடில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக கிளம்பிறங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அருள்வாக்கு சொல்ல வந்திருக்காங்க. சரி ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னு பார்க்கும்போது வெற்றி மண்டபத்தில் தூங்கிட்டு இருக்க துளசி கழுத்தில் தாலியை கட்டிடுறாரு. அந்த சமயம் பார்த்து கரண்டும் போகுது. அது அவருக்கு வசதியாக இருக்குது. ஸோ யாருக்கும் தெரியாமல் துளசி கழுத்தில் தாலியை கட்ட போன கரணும் திரும்பி வருது. பயந்து வெற்றி அங்கேருந்து போகும்போது ரேவதியுடைய அம்மா பார்த்திங்கன்னா வெற்றியுடைய காலை வந்து பிடிச்சிக்கிறாங்க. திருட அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது யாரும் அந்த இடத்துல எழுந்துக்கலை. ஸோ வெற்றி அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. துளசி பார்த்திங்கன்னா கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போத்திட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரகு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. வீட்டில் வச்சுருந்த பணத்தை யார் எடுத்திருப்பா, அப்பாவை சந்தேகப்படுறதா, தம்பியை சந்தேகப்படுறதா, அம்மாவை சந்தேகப்படுறதான்னு அவங்க ஒரு பக்கம் குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் துளசி தூங்கிட்டு இருக்காங்க. துளசியுடைய அம்மா துளசியை வந்து எழுப்ப, நீ தான் லாஸ்ட்டு இன்னமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி விட்றாங்க. அந்த சமயம் ரேவதியுடைய கமல் காணுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. கமலும் கிடைக்கிது. ரேவதியும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் துளசி எழுந்துக்கும் போது கழுத்தில் கிடக்கிற தாலியை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் காமாட்சி அம்மா அப்படின்றவங்க வந்து அருள்வாக்கு சொல்ல போகிறதா வந்து சொல்லிட்டு தான் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அடுத்த சீன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய என்ட்ரி. ஸோ இவங்க யாரும் கிடையாது, அம்பிகா மேம் தான் வந்து கிளம்பிறங்கியிருக்காங்க. அவங்க வந்து காமாட்சி அம்மாவா இங்கே அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கையால் மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்றது ஐதீகம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகாத பெண்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க கையால் மஞ்சள் கயிறு கொடுக்க, அந்த சமயம் துளசியும் வந்து வாங்க கை தவறி கீழே விழ போன கயிறை அந்த அம்மாவே வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. இருக்க பிடிச்சிக்கோ, விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு துளசியை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு துளசிக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியுது. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணும்போது ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் வந்து வர சொல்லி அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து சிவராம் குடும்பத்தை வர சொல்கிறாங்க. சிவராம் குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாக வந்து அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரகுவுக்கு பார்க்கும்போது நீ வந்து புண்ணியத்தை சேரு, பணத்தை சேர்க்காதன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கேசவனுக்கு நீ பண்ணுற பாவம் எல்லாத்தையும் வந்து கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீ தப்பிக்கணுன்றதுக்காக பாவத்துக்கு மேலே பாவமாக செய்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எது செய்தாலும் பார்த்து செய்ய, குடும்பம் ரெண்டாக போயிடுன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் துளசி அப்படின்னு பார்க்கும்போது கிடைச்ச வாழ்க்கையை வந்து விட்டுறாமல் இருக்க பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று அஞ்சலி அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு கண்ணீரும் சந்தோஷமான வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு, இன்னும் பெரிய ஒரு போரே நடந்து முடிய போது, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் சிரிப்பு மட்டும்தான் இருக்க போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பக்கம் அட்வைஸ் கொடுக்க, லாஸ்ட்டாக சிவராமுக்கு வராங்க. சிவராம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வயசாகிடுச்சின்னு பார்க்குறியா, ஆனால் இனிமேல் தான் உன்னை உலகமே திரும்பி பார்க்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே குறி சொல்லி முடிக்கிறாங்க. லாஸ்ட்டாக வெற்றியுடைய குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்வர மூர்த்திக்கு சொல்கிற அருள்வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை நட்பாகும், நட்பு பகையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வெற்றிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றை நம்பி வந்தவளை அவளே நம்பலனாலும் நீ அவளை வந்து கைவிட்றாத, இந்த உலகமே எதிர்த்தாலும் அவளை நீ கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சொன்னதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, வெற்றி துளசிக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.